ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் வேளாண் துறை சார்பில் நடத்தப்படும் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் வேளாண் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் இந்த கண்காட்சி கருத்தரங்கமானது நடைபெற்று வருகிறது. ஈரோடு மாவட்டத்தில் முடிவுற்ற திட்டப் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கிறார். 200க்கும் மேற்பட்ட கண்காட்சி அரங்குகளுடன் நடைபெறும் வேளாண் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிடுகிறார். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் வேளாண் கண்காட்சியை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் நடத்தப்படும் கண்காட்சி கருத்தரங்கத்தையும் முதலமைச்சர் பார்வையிடுகிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரவிக்குமார். வணக்கம் ரவிக்குமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி பகுதியில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். விவசாயம் சார்ந்த 4524 பயனாளிகளுக்கு 25 கோடியே 41 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளையும் விவசாயிகளுக்கு வழங்கியிருக்கிறார். ஈரோடு மாவட்டத்தில் 15 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற 16 திட்டப் பணிகளையும் தொடங்கி வைத்தும் 159 கோடியே 53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 11 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் விழாவில் தமிழக முதல்வர் பங்கேற்றிருக்கிறார். தமிழக அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் சார்பில் தமிழகத்தில் வேளாண்மை உற்பத்தி மற்றும் சாகுபடியில் அரசு செய்து வரும் திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் தெரிந்து கொள்ளும் வகையில் வேளாண் துறையின் சார்பில் மண்டல அளவிலான கண்காட்சி சென்னை மற்றும் திருச்சியில் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக ஈரோடு மாவட்டம் பெருந்துறை விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகில் ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 3 மாவட்டங்களை உள்ளடக்கிய 3வது மண்டல அளவிலான வேளாண்மை கண்காட்சி இன்றும் நாளையும் என 2 தினங்கள் நடைபெறுகிறது. 200 அரங்குகளுடன் அமைக்கப்பட்டுள்ள வேளாண் கண்காட்சியை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். தொடர்ந்து தோட்டக்கலைத்துறை, வேளாண்மைத்துறை, பொறியியல் துறை, மீன்வளத்துறை, பட்டுவளர்ச்சித்துறை, ஆதி திராவிடர் துறை, சாட்கோ கூட்டுறவுத்துறை என 4524 பயனாளிகளுக்கு 25 கோடியே 41 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளையும் கால்நடைத்துறை, பராமரிப்புத்துறை, கூட்டுறவுத்துறை, வேளாண்மைத்துறை உள்ளிட்ட துறைகளின் கீழ் 15 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட 16 கட்டிடங்களை திறந்து வைத்தும் வேளாண்மைத்துறை, கூட்டுறவுத்துறை, மீன்வளத்துறை உள்ளிட்ட துறைகளின் கீழ் 159 கோடியே 53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 11 திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் என 2 தினங்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் 200க்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான அரங்கினை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்து பார்வையிட்டு வருகிறார். நன்றி ரவிக்குமார், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.